अरे 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 एवढो पोस्टर्स एवढो बैनर्स अरे कौन बा அந்த சரவணன் இவ்ளோ பிரமாதம் படிச்சிருக்கு ஆமா சார் நான் உடனே அந்த சரவணன் பார்க்கணும் अरे जी அந்த दूसरा आदमी कल्याण किधर है கல்யாணம் வந்து நான் பாத்துக்கிறேன் அது மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம்ன்றதுனால அவர் துபாய்க்கு வேலை கிளம்பிட்டார் தலைவர் என்ன பாஷா பாயா அரே என்கிட்ட சொல்லவே இல்ல பா அவன் கட்டண பொண்டாட்டிக்கிட்டே சொல்ல உங்ககிட்ட எப்படி சொல்லுவான் தலைவரே चलता है चलता தான் பட் வரவேற்பெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா சூப்பர் அது வந்து தலைவரே மச்சான் தான் கை காசு ஃபுல்லா போட்டு ரெடி பண்ணான் அச்சா ஐ லைக் இட் நன்றி தலைவரே அது மட்டும் இல்ல தலைவரே கல்யாணம் உங்களை பார்க்க டெல்லி வந்தார் இல்லையா ஆமா இவர் கை காசு போட்டு தான் அம்சாப்ல அரே வா அது மட்டும் இல்ல தலைவரே நம்ம கட்சிக்கு 14720 பேர் சேர்ந்தாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் இவன் தான் தலைவரே ஆமா தலைவரே சுக்ரியா பகுத் சுக்ரியா இன்னிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இவர்தான் தலைவர் நினைத்ததை யார் முடிப்பவன் சொல் அவரிடம் நான் படித்த வந்தால் வாசல் தேடி வந்ததொரு வசந்த காலம்தான் பல்லு இல்லாதவங்க சாப்பிடுங்க பலாப்பழம் லேக்கியம் புள்ள இல்லாத சாப்பிடுங்க புள்ள பூச்சி லேக்கியம் முடி இல்லாதவங்க சாப்பிடுங்க முஸ்தபா லேக்கியம் எதுவுமே முடியாதவங்க சாப்பிடுங்க டிங்டாங் லேக்கியம் சார் வர அடக்கி வாசி அரே பையா இன்னைக்கு கல்லா கட்டின மாதிரி தான் அரே சாமி இல்ல சாமி எங்க போகுது சரவணனை பார்க்கணும் கல்யாணம் பார்க்கணுமா உள்ள பொதுக்குள்ள நடக்குது நீங்க அனுமதி வாங்கல சாமி எனக்கு அனுமதியா யாரா நீ நான் செக்யூரிட்டி ரொம்ப பேசுற சுட்டு போடு சாமி அரே செக் பண்ணி சாமி தனியா சாமி டேய் தலையா டேய் யாரை போய் செக் பண்ற அரே சாமி இது பர்மிஷன் வாங்கல சாமி டேய் இவர் தலைவரோட அப்பாடா இன்னைக்கு நம்ம கட்சியோட பொதுக்குழுல மக்களுடைய பிரச்சனை எல்லாம் என்ன அதை நம்ம எப்படி சரி செய்ய போறோங்கிறத டீடைலா பேச போறோம் முதல்ல என் பிரச்சனை சால்வ் பண்ணு தெரியாதனமா கீழே இருக்கிற குறிகாரங்கிட்ட ஒரு 20 ரூபா வாங்கி டாப்பா பண்ணிட்டேன் அவன் டெய்லி மிஸ் கால் கொடுக்குறான் போன் எடுக்கலன்னா மெசேஜ் அனுப்பிச்சு வண்டியா கேள்வி கேட்கறான் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டா ஒன்னு காசு கொடு இல்ல காலைல வந்து குருவி சுடுன்றான் நான் இது மேல ட்ரையெல்லாம் இருந்தது இல்லப்பா தயவு செய்து என்ன விட்டுரு என் பழைய தோல் சாவ் டான்ஸ்க்கே நான் போயிடுறேன் இவ்வளவு மோசமா போயிடுச்சா நம்ம கட்சி ஆரம்பிச்சிருந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு நீ பேசாம நம்பரை மாத்திடு நம்பர் மாத்த அப்புறம் பொருளாளரே நம்ம கட்சியோட பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு காலியா தான் இருக்குது கடை வாங்கி கூட்டம் சேர்த்ததுல ஏகப்பட்ட சேதம் தான் ஆச்சுப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு சரவணா இப்பெல்லாம் வெளில தலையை காட்ட முடியல தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை அப்புறம் நம்ம கட்சியோட தலைவர் சர்மா உலக தலைவர்கள் மாநாட்டுக்காக ஜெனீவா போயிருக்காரு சரவணா நேத்து அமெரிக்கா போயிருந்தாருன்னு சொன்னேப்பா அட ஃப்ளைட் மாதிரி ஏறிட்டாருப்பா ஏறி இருப்பாரு அவர் அடுத்த வாரம் வந்த உடனே ஒரு 5C அனுப்புறேன்னு இருக்காரு ஐயா 5C வருதா அப்புறம் என்ன நம்ம பிரச்சனை தீர்ந்தது டேய் 5Cனா 5 கோடி இல்லடா சீனா கேப் அந்த லோட வந்து நினைச்சுக்க அப்புறம் நம்ம ஆந்திரால இருந்து ஆள் இறக்கணும் பாத்துக்கோ தலைவரே நம்ம கட்சி ஆபீஸ்ல நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் காரணம் அது வாஸ்து குபேர மூலையில இருக்கக்கூடிய பாத்ரூமை தூக்கி பின்பக்கமா ஷிப் பண்றோம் யார் வீட்டை யாரா மாத்துறது என்னப்பா என்னடா கட்சி ஆபீஸ் ரன் பண்ற நீ லேகியக்கார மாட்டுக்கார குருவிக்கார இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் குத்தடிக்கிற நீ அதுலப்பா அவங்களாம் அந்த மழை வெள்ளத்துக்காக ஒதுங்க வந்தாங்க பாவம்னு அப்படியே தங்க விட்டோம் ஆமாப்பா எங்க வறுமையும் பொறுமையும் அவனுக்கு பார்த்து அவனுங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு டெய்லியும் ஓடுறது ஓடியாடுறது ஏதாவது ஒன்று சுற்றி எடுத்துன்னு வரானுங்கப்பா அப்புறம் எப்படிப்பா எங்களால் ஓட முடியும் அதனாலதான் எங்க கட்சியில உறுப்பினராக்கி இங்கே தங்க வச்சிட்டோம் ஆயிமுறா என் ஃப்ரெண்டு செல்வம் ஃபோன் பண்ணா அவனுக்கு மறுபடியும் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா நாளைக்கு பெங்களூர்ல இருந்து இங்க வரான் தாராளமா வரட்டும் ஒரு வீடு எடுத்து தங்க வச்சிருவோம் எதுக்கு நீ அவன் வீட்டில் இருப்ப அவன் வாடகை வீட்டில் இருக்கணுமா என்னடா இது உனக்கு 2 நாள் டைம் தரேன் அதுக்குள்ள உன் கட்சி ஆபீஸை காலி பண்ணிட்டு கிளீன் பண்ணி என்கிட்ட கொடுக்குறீங்க 2 நாள் எப்படிப்பா காலி பண்ண முடியும் இங்க பாரு செல்வம் மாமா தானே வராரு நான் பேசி டீல் பண்ணிக்கிறேன் நீ ஏன் டென்ஷன் ஆவற செல்வம் தனியா வரல குடும்பத்தோட வரான் கூட தேன்மொழி வரா ஜாக்கிரதை தேன்மொழி வராலா என்ன ஆச்சுன்னு கண்ணத்துல கை வச்சிருவோம் கண்ணுக்குற டேய் வர்றது சாதாரண ஆள் இல்லடா என்னன்னா ராஜாஜாலா தேன்மொழி தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வராதீங்கம்மா சரவணன் பார்க்கணும்னா ஆபீஸ்க்கு போங்க டேய் செல்வம் வா 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 டேய் சத்தி எப்படா இருக்க பாரு நான் இந்த ஊருக்கு திரும்பி வரும்போது நீ மாடு மேய்ச்சிக்கிட்டோ இல்ல பண்ணி மேய்ச்சிக்கிட்டோ நடு தெருவுல தான் நிக்க போறேன் தேன்மொழி எங்க இதோ வரா
வாமா சீக்கிரம் வா. யார் இது? தேன்மொழி. நல்லா இருக்கீங்களா ஆண்டி? வெளியில நிக்க வச்சே பேசிட்டு இருக்காத. உள்ள கூட்டிட்டு வா. வாமா வாமா. வாமா. வா பிரசாத். வாமா வா வா. பாத்து வாமா. என்னண்ணே ஊருக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து பாக்குறேன், எங்க பார்த்தாலும் நம்ம சரவண போஸ்டராவே இருக்கு. பெரிய ஆளாயிட்டான் போல இருக்கு. நீதாமா மெச்சிக்கணும். ஆண்டி, அந்த அக்காட்ட இருந்து சரவணன் எதுக்கு தையல் மிஷினை புடுங்குறான்? ஐயோ தேனு புடுங்கலம்மா, அவன் குடுக்குறான். நம்ம சரவணனை இப்ப யாருன்னு நினைச்ச? தோ ஜிந்தகின்னு ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சியோட தமிழ்நாட்டு தலைவரே என் புள்ளதான். தோ ஜிந்தகியா? அப்படி ஒரு கட்சியை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது சிக்கன் கட்சி. சும்மா என் கவலையே அவனை பத்தி தான். ஏன்னு அப்படி சொல்றீங்க? இந்த சின்ன வயசுலயே ஒரு தேசிய கட்சியில பெரிய பொறுப்புல இருக்காங்கறீங்க. நாளைக்கு பெரிய ஆளா வருவானே. அப்படி சொல்லுங்க நீ. ஐயோ அம்மா, எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு போலாமா? அம்மாடி, உன் வீட்டுல தான் சரவண கட்சி ஆபீஸே ரன் பண்ணிட்டு இருக்கிறான். இன்னும் 2 நாள்ல கிளீன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறான். அது வரைக்கும் நீங்க எல்லாமே இங்கே தங்கிக்கோமா. இதை உன் அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் சொல்லலையா? அவகிட்ட எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சின்ன பிள்ளை? சுமாரே முடியாது அங்கிள். எவ்வளவு சீக்கிரம் காலி பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுக்க சொல்லுங்க. நாங்க எங்க வீட்டுக்கு போறோம். அந்த கோவம் மட்டும் போல. ஏய், அதான் சொல்றாங்கல்ல, சும்மா பேசிக்கிட்டு. நீ போடி உள்ள, நாங்க வரோம். போ நீங்க வாங்க. நீ ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ டேய் எழுந்திரா, எழுந்திரி எழுந்திரி. ஹாய் தேனு. எழுந்திரா போக்கி ராஸ்கல், எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி. நைட்ல தூங்கவே ஓடல, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். எழுந்திரா எழுந்திரா எழுந்திரி. என்னடி வேணும்? டேய், என்ன தைரியம் இருந்தா ஏன் பக்கத்துல வந்து படுப்ப? ஏய், இது ஏன் பெட்ரூம்? இருக்கட்டும், அதனால யார் படுத்திருக்கான்னு கூட பார்க்காம வந்து படுத்துருவியா? இடியட், ஸ்டூபிட், அறிவு இருக்கா உனக்கு? ஏய், லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து பக்கத்துல படுறான்னு சொன்னது நீ. காலை தூக்கி மேல போட்டது நீ. குளிருது கட்டி பிடிச்சுக்கிறான்னு சொன்னது நீ. இப்ப என் கற்புக்கு யாரு பதில் சொல்லுவா? எவன் என்ன கட்டிப்பா? எவன் எனக்கு பொண்ணு கொடுப்பா? வா வெளில போய் ஊரை கூட்டி நியாயத்தை கேட்போம். வா வாடி. அத நான் நினைச்சதா சொன்னேன். ஐயோ, என்னமா கதை ஊர்ற. ஏய், என்னடி கடிச்சு வச்சிருக்க? ஏச்சி, அது நான் பண்ணல. போ. இது பாரு, இது நம்மக்குள்ளே இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே, சத்தியம் பண்ணு. பண்ணு. பாப்பா, நைட் ஆச்சுன்னா வந்து பக்கத்துல படுனுவீங்க, காலையில ஆச்சுன்னா எஞ்சி ஓடுனுவீங்க. ஏன் நாங்க நீங்க லேடிஸ் இருப்பேன். சரவண மாமா பெரிய ஆளாயிட்டாருல. கொலை வெறியில இருக்கேன், பேசாம வா. உனக்கு போறாம. அரே ராஜ்குமாரி, நமஸ்கார். இது புதுசா வந்த பாலக்காடு பப்பாளி லேக்கம். இதே தென்னை கொச்சில மூஞ்சி மேலே தேசினா மூஞ்சி நல்லா பளபளன்னு ஆயிடும். ஏய், நீ யார கேட்டு இங்க கடைய வச்ச? அரே யார்ட்ட கேட்பாங்க? நான் தான் ஆல் இந்தியா தோஜிதிக்கு வச்சற ஹெல்த் அட்வைசர். உன்னால எதுவும் பண்ண முடியாது. போ. டேய் என்னாச்சு? ஏதோ தந்தாக்கா. என்னடா குட்டா அவனுக்கு? இன்னொரு தடவை இந்த ஏரியால பார்த்தே மோன கொன்னுடுவேன். உன்னை சும்மா விட மாட்டேன். சாமி, எங்க செக் பண்ணு. ஏய், நீ இல்லடா. சரி நீ செக் பண்ணு. என்ன செக் பண்றியா? செக் பண்ணது. என்ன செக் பண்றியா? சாமி என்ன தெரியுது? சாமியோ, இது காக்கா கறி. சாப்பிட்டா லக்குவனுக்கு நல்லது. சாப்பிடுறீங்களா சாமி? ஏய், ஆமா ஓடியந்திர. நிலையம்மா, நான் சூப்பர் போட்டோ எடுக்கிறேன். தலைவர் மேல நீ கை போட்டு போட்டோ எடுக்கிறேன்னா 100 ரூபாய் தரேன். தலைவர் உனக்கு மேல கை போடுறேன்னா 200 ரூபாய் தரேன். உனக்கு என்ன போட்டோ எடுக்கிறேப்பா? ஏமா, கட்சியில சேர்ந்த கையோட கரடி மார்க் லுங்கி ஒரு போஸ்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பணம் கொட்டும். ஓகேவா? என்ன அடி? பாப்பா, நீ நாகராஜனை பார்த்த? நாகராஜ் சுருளிராஜ். போய் சொல்லடா. தலைவரே, இந்த தேவையில்லாத மீட்டிங் எதுக்கு? இந்த ஆபீஸ காலி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. எப்படி? ஏன்னா நேத்து நைட்டு நடந்த சம்பவம் அப்படி பெருசா நடந்துருக்கு. என்ன பண்ற? அப்படிலாம் பண்ண கூடாது. மேட்டர் சொல்லு. இது வரைக்கும் பிசாசு ராட்சசின்னு எந்த தேன்மொழி பார்த்து நம்ம பயந்துட்டு இருந்தோமோ, அவ இப்ப அப்படி இல்ல. சர்டிபிகேட்டா குடுக்குற? நேத்து ராத்திரி என் வீட்டுக்கு போனா என் பெட்ரூம்ல என் பெட்ட தேன்மொழி படுத்திருக்கா. காத்துல அவ கூந்தல் அப்படியே அலப்பாஞ்ச மாதிரியே இருந்துச்சு. மனசுக்குள்ள காதல் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. கண்டினியூ. அங்க நான் பார்த்தது தேன்மொழியே இல்ல. அது அவங்க ஆயாவா? முக்கா கம்னுறா. தேவதை. அரை இருட்டுல அவ மூச்சு காத்து ஏறி உடம்பெல்லாம் சூடாயிடுச்சு. மனச கட்டுப்படுத்திக்கிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன். போனவனை கூப்பிட்டு, டேய் சரவணா, வந்து பக்கத்துல படுறான்டா. பெரிய சான்ஸ்ரா. டேய், நானும் போய் படுத்தேன்.
காலை தூக்கி மேல போடுறான்டா. போட்ட காலை மட்டும் தான் போட்டியா? இல்ல கை போட சொன்னலான்னு கேட்டேன். நீ மேல சொல்லு. மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா நேத்து நைட்டு ஃபுல்லா அவ எனக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா, நான் அவளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். கண்டினியூ. விடிய விடிய ரெண்டு பேரும் ஒருத்தரை மாத்தி மாத்தி தேடிக்கிட்டே இருந்தோம். தேடி எங்க போய் என்னடா வேலை பார்த்திருக்க? அவன் கிடைச்சால இல்ல அப்புறம் சொல்றான். என் கண்ணை மூடி இருக்க கூடாது, காது தான் மூடி இருக்கணும். ஐ திங்க் என்னோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து அவ டோட்டலா மெர்சல் ஆயிட்டா. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நைட் 11 மணிக்கு நான் வர சொல்லிருக்கேன். ஆமாப்ல, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். நாங்கெல்லாம் இருக்கும் போதே உன்னை கட்டி புடிச்சிட்டால. தேனோ இந்த மாதிரி என் மடியில உட்கார்ந்தது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணு. டேய், இன்னும் 24 ஹவர்ஸ்ல உன் ஆபீஸ காலி பண்ணலனா என்ன பத்தி தெரியும்ல, ஜாக்கிரதை. செயலாளரே, சரவணா ரத்தம்பா, டெபாசிட்டே வாங்காத கட்சிக்கு என்னால ரத்தம் சிந்த முடியாதுப்பா. இன்னையோடு என்ன விட்டுருங்கப்பா. இந்த பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுறேன். எவனாவது வீட்டு பக்கம் வந்தீங்க, உங்க வீட்டு முன்னாடி பந்தல் போட்டுருவேன்.